ஹாய் உறவுகளே! தமிழ் கடவுள் முருகர உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழனி தண்டாயுதபாணி ஐயன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிடுங்க. மார்னிங் வந்து 6:00 பழனி வந்து இறங்கிட்டோங்க. பழனி வந்து இறங்கிட்டு பழனி மலை ஏறதுக்கு முன்னாடி இடும்பன் கோயிலுக்கு தான் போகணுமா. இடும்பன் கோயில்ல இருந்து எடுத்த வீடியோ தான் இது. மேல அங்க பழனி முருகர் கோயில். இடும்பர் கோயிலுமே சேம் முருகர் கோயில் அளவு தாங்க படி ஏற வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இடும்பர் கோயிலுக்கு ஏறினேன். இப்போ கட்டியிருந்த கோயில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ள இடும்பர் சாமியும் வந்து பயங்கரமா கம்பீரமா இருந்தாரு. மேல உயரமா உள்ள வந்து சன்னதி எடுக்கல. எதுக்கு நம்மளுக்கு உடம்பு வந்து சாமி கும்பிட்டோமா மனதார பிரார்த்தனை பண்ணோமா அப்படின்ட்டு இருந்துடணும். அதுக்காக தான் அப்புறம் உள்ள சன்னிதானம் எடுக்கலைங்க. நம்மளும் எல்லாம் மொட்டை போட்டாச்சு. இங்க வந்து எல்லாம் வந்து கூட்டமா இருந்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம்லாம் குறைஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாம் வந்து வீடு கட்டணும். எல்லாரோட கனவு வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு இருக்கும்ல. அந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு கல்லை எடுத்து அடுக்கி வைங்க, கண்டிப்பா வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நானும் என் பையனும் சேர்ந்தே அடுக்கி வச்சோங்க. 2 பேரும் அடுக்கி வச்சுட்டு 2 பேர்ல யாரோட ஒருத்தராவது வேண்டிய வேண்டுதல் வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டோங்க. பார்க்கலாம், அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்கள் வீடு கட்டிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில வச்சுட்டு வந்திருக்கோம். படி இறங்கும்போது ஏறும்போது தம்பி அவனாவே இண்டிவிஜுவலா தாங்க ஏறி இறங்கி வந்தான். வாடா தூக்குறேன்னு சொன்னா இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோடையவும் எங்க மச்சான் பசங்களோடையவும் அவனும் சேர்ந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவனே கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டோங்க கீழே. அப்புறம் கணக்கம்பட்டி வந்துட்டோம். எப்பவுமே நாங்கள் பழனி போனால் பக்கத்தில் வந்து கணக்கம்பட்டி ஐயா சித்தர் சர்க்குரு வந்து பார்த்துட்டு தான் வருவோம். அதே மாதிரி இப்போவும் வந்து பழனி முருகர் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கணக்கம்பட்டி வந்துட்டோங்க. வர வழியிலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தான் உங்கள் பாவ மூட்டைகள் எல்லாத்தையும் வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்துச்சு. நம்ம வந்து சும்மாவே தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அப்படின்ட்டு வந்து உள்ளே போயிட்டு அது ஒரு 3 சுற்று சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக சன்னதிக்கு வந்துட்டோங்க. கணக்கம்பட்டி ஐயா சித்தர் சன்னதி ஜீவசமாதிக்கு வந்துட்டோங்க. இங்கேயுமே வந்து நான் பக்கத்துல எடுக்கல வீடியோ, எதுவுமே எடுக்கலாமா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி பயந்துட்டு தான் எடுத்தேன். அப்படியும் ஜூம் பண்ணி தூரத்துல இருந்து ஜூம் பண்ணி எடுத்தாச்சுங்க. அவ்வளோ கிளியரெல்லாம் எடுக்கல. வெளியில இருந்து தான் நான் வீடியோலாம் எடுத்தேன். எல்லாம் எடுக்கிறாங்க. அது வந்து என்னமோ நமக்கு வந்து நம்ம கரெக்டா இருந்துருவோமே அப்படின்ட்டு தான் நம்ம வீட்லயும் வந்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சரி விடு வெளியில இருந்து எடுத்தாச்சுங்க. ஆனா இங்க வந்து 24 மணி நேரமும் அன்னதானம் போடுறாங்கங்க. அதாவது நம்ம எப்ப போனாலும் இங்க வந்து சாப்பாடு சாப்பிடலாம். அன்னதானம் இங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். வர்றவங்க எல்லாம் வந்து அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 கிலோவோ இல்ல ஒரு சிப்பமோ எவ்வளவோ வந்து அரிசி தானம் பண்ணுங்க. நாங்களும் வந்து பசி எடுத்துருச்சு. நாங்களும் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். நானும் தம்பியும் சாப்பிட்டோம். மாமா வந்து அவங்க முன்னாடியே சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து சர்க்குரு வாழ்ந்த வீடு இதுதாங்க. உள்ள வரைக்கும் உள்ள கேமரா எல்லாம் எடுத்துட்டு போகலங்க. நான் வெளியில அளவே இண்டிவிஜுவலா வந்து எடுத்துட்டேன். இங்க எத்தனை மணிக்கு வந்து நட திறப்பாங்க, எத்தனை மணிக்கு வரை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரை இதெல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்க. நீங்களும் வர விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் சேனல் பாக்குற நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.